ஆனால் வருங்காலத்தில் ஏப்ரல் மாதம் நடைபெற இருக்கிற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான ஆட்சி இடங்களை பிடித்து அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கவர்னர் மாளிகையிலே போய் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் அப்படிங்கிற பதவி ஏற்கக்கூடிய நாள் வரும். மேடையில் இருக்கின்ற பல பேர்கள் ஏன் எதிரே இருக்கிற கூட அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினர்களாக நிச்சயமாக வருவார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்ற கூட்டம் தான் இன்றைக்கு கிணத்துக்கடவு பகுதியில் கூடியிருக்கிற கூட்டம். இது என்ன சாதாரண கூட்டமா அல்ல எதையும் எதிர்பார்த்து வந்திருக்கிற கூட்டமா? இது இன்றைக்கு கோயம்புத்தூரில் ஒரு மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கோட்டிற்கும் காசுக்கும் அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் அண்ணன் ஜெயராமன் அவர்களும் இந்த பகுதியை எவ்வளவு சுத்தப்படுத்தி குளங்கள், மேம்பாலங்கள், நடைபாதைகள் யார் எந்த சொன்னாலும் சரி, கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அனைத்து இடங்களிலும் அப்போதே வென்ற இடம்தான் இந்த கொங்கு மண்டலம். இப்போதும் ஒரு இடம் கூட தவறாமல் கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, சோழ மண்டலமாக இருந்தாலும் சரி அல்லது பாண்டிய மண்டலமாக இருந்தாலும் சரி, சென்னை பட்டணமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் என்பது. தமிழர்கள் இழுத்தவயர்களா? தமிழை வெற்றி பேசியே பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, இதற்கெல்லாம் ஒரு முடிவுகாரம் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறோம்.